அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த தடவை வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 25,000 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தமிழ்நாடுக்கு ஒன்லி மட்டும்தான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது எப்படி எப்பப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தோட ஓகேங்களா, ஒரு வருஷத்தோட முதல்ல வெளியிடுவாங்க முதல் மாதமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட கடைசி மாதத்துல வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், அஞ்சல் துறை மட்டும்தான் ஒரு வருஷத்துல 2 தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுவும் எந்த விதமான எக்ஸாமும் இல்லாம உங்களுடைய வெறும் 10வது மார்க் மட்டுமே வச்சு வாங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இதுவும் ஒண்ணாவே மாறிட்டு வருது. அதுவும் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாம ஒன்லி தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைச்சு கொண்டிருக்கின்ற ஒரு வேலையில இதுவும் ஒண்ணு அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்து எந்த விதமான சீட்டிங்கும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? நீங்க 10வதுல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை கண்டிப்பாக 100% உறுதியா வந்து கிடைச்சிடும். அது வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், டோட்டலா 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எப்படி நம்ம படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான சேலரி எவ்வளவு, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சேலரி டீடைல்ஸ் வந்து மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அஞ்சல் துறை வேலைவாய்ப்புல யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாமா, ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலரா யாருமே கொடுக்கறது இல்லைங்க. ஸோ நம்ம சேனல் தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம், ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு எப்பப்பெல்லாம் வரப்போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா நம்ம வந்து சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் த 2025 போஸ்ட் வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோன்னா நமக்கு 25,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்குங்க. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் அவுட் ஃபார் 20,000 பிளஸ் வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் அபிஷியலா நமக்கு வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்,
அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டக் சேவாக் போஸ்டிங். ஓகேங்களா? இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன, டக் சேவாக் போஸ்டிங்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா ஒரு ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் வந்து இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு வேலை சப்போஸ் ஏதாச்சும் மெடிக்கல் லீவ்லயோ பிரான்ச் மாஸ்டர் போனாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் மாஸ்டரா செயல்படக்கூடியவர் தான் இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஒரு சில டைம்ல வந்து அவரே வந்து கொரியரும் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த டக் சேவாக்ன்றவர் யார் அப்படின்னா, வீடு வீடா போயிட்டு கொரியர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டக் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜூலை கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஜூலை 15லேருந்து கூட சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா இன்னும் வந்து 35லேருந்து 40 நாள் இருக்குங்க அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வாங்காம இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்காம இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எம் சரியா தமிழ் வழி சான்றிதழ்லாம் வாங்காம இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சர்டிஃபிகேட் காலேஜ்ல இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இல்லாதவங்க கரெக்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருங்க. அதே மாரி கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து அப்ளை மோட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தாங்க பண்ணணும். ஸோ இதுல வந்து ஆஃப்லைன்ல கிடையாது. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 18 வயசுல இருந்து நமக்கு வந்து 40 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஓபிசி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, வயது தளர்வுமே குடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஏஜ்ல இருக்கிறவங்க, அதாவது காமன் கம்யூனிட்டில வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே நீங்க ஓபிசி கேட்டகரில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18லேருந்து 43 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிடி கேண்டிடேட்ல வரவங்க மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வு குடுத்துருக்காங்க. ஓபிசில வரவங்க 3 வருஷம் வயது தளர்வுன்றத மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் 25,000 போஸ்டிங்க. ஓகேங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் இந்த 3 போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் 25,000 பிளஸ் வேக்கன்சி நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து ஆல் இண்டியா ஜாப்ஸ் ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா இதற்கான சம்பளம் ஓகேங்களா? பெர் மந்த் சேலரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து 14,000 ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரல்ல வந்து ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து ஜெனரல் ஓபிசி, இடபிள்யூ இந்த கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு ரூ. 100 ஃபீஸும், எஸ்சி, எஸ்டி, பிஹெச் இந்த கேட்டகரில வரவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க. ஸோ இது பேமெண்ட் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ணணும். அதுவுமே பேங்கிங், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். செலான் மூலியமா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது 2 மட்டும் தான் நடக்கும். உங்களுடைய மார்க்க வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ட்ரெய்னிங் குடுப்பாங்க. இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய ஃபோட்டோ, ரீசென்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைட் கலர் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஓகேங்களா? லைட்டா இருக்கணும். அந்த கலர்ல வந்து ஓகேங்களா? அது எல்லாமே இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்லங்க. ஸோ அடுத்தது வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டொமஸ்டிகல் சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் கார்டு ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட் தேவைப்படும். எப்படி அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்காங்க. அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம்.